அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடவுமாகும் என்ற இந்த அருமையான வசனங்களின் அடிப்படையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த இந்த பழைய பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் எம் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் எம் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2:16 ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்விலே சந்திக்கிற அந்த 3 விதமான பாவ சோதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலிருந்து ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனையை நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுதும் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:15-17 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாரத்திலிருந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மூன்றாவது பாவ சோதனையாகிய ஜீவனத்தின் பெருமை என்ற பாவ சோதனையை நாம் இந்த வாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இதுவரையிலும் நாம் மிக தெளிவாக ஆழமாக மாம்சத்தின் இச்சை என்றால் என்ன, அதை எப்படி மேற்கொள்வது, கண்களின் இச்சை என்றால் என்ன, அதை எப்படி மேற்கொள்வது என்று தெளிவாக ஆழமாக தியானித்து முடித்தோம். இந்த வாரத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமை என்ற இந்த பாவ சோதனை என்றால் என்ன, இதை எப்படி மேற்கொள்வது, இதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பாவ சோதனை இதனுடைய பேரை கவனிங்க. ஜீவனத்தின் பெருமை. அதாவது பாருங்க, இந்த இந்த இது வெறும் பெருமை என்று சொல்லவில்லை. நம்முடைய வாழ்விலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவாகிய ஆண்டவரை பாருங்க வெளியே தள்ளுகிற ஒரு பெருமையின் பாவத்தை குறித்து தான் இந்த பாவ சோதனை என்ன செய்கிறது. இது அதை குறித்த ஒரு பாவ சோதனை தான். பாருங்கள், நம்முடைய வாழ்விலே அன்றாட வாழ்விலே நாம் வாழும்போது பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுகிறான், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் நன்மைகளை வைத்தே என்ன பண்ணுறான், சில வேளைகளில் பெருமையை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறான், விதைக்கிறான். பாருங்கள், அந்த பெருமை தான் என்ன பண்ணுகிறது, முடிவிலே கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு இப்படியாக நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கும்படி இந்த பாவ சோதனை இப்படியாக நம்மில் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. பாருங்கள், இதை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இப்பொழுது ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் என்ன செய்ய போக போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அதில் பாருங்கள் வருகிற அந்த முதல் 6 வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்கள். பாருங்கள், ஏனென்றால் ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து அவர்கள் வாழும்படியாக ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே வாழும்படியாக தேவன் ஆதாம் ஏவாளை என்ன செய்கிறார், வைக்கிறார். ரொம்ப ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்திலே எல்லாமே பாருங்கள் சம்பூர்ணமாக தான் இருந்தது. 2 பேருக்காக கர்த்தர் 4 ஆறுகளை என்ன செய்தார், உண்டாக்கியிருந்தார். பாருங்க, அங்கே பாருங்க வேதம் சொல்லுகிறது, அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்ததாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்த ஒரு விளக்கத்தை இங்கே இந்த வசனம் கொடுக்குது. பாருங்கள், அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்ததா, அந்த தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் அடுத்தது புசிப்புக்கு நலமுமான சகலவித பாருங்கள் விருட்சங்கள், அதாவது கனி மரங்களை தேவன் என்ன செய்தார், அந்த தோட்டத்திலே என்ன செய்திருந்தார் பாருங்கள், உண்டு பண்ணியிருந்தார். மிக அழகான தோட்டம் இது. உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துக்கும் போகலாம், ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்குது உலகத்தில். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த அழகான இடமும் இந்த ஏதேன் தோட்டத்து அழகுக்கு என்ன செய்யாது, நிகராது. அவ்வளோ அது தேவ மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு இடமாக என்ன செய்தது இருந்தது. பாருங்கள், சொல்லப்போனால் ஏதேன் தோட்டங்கிறது ஒரு குட்டி பரலோகம் போல தான். பரலோகத்திலே தேவன் வாசமாக இருக்கிறார்.
நம்முடைய தேவன் நல்ல தகப்பனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி. அப்போது அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், அவர் ஒரு இடத்தை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குவார்? அவர் வாசமாக இருக்கிற பரலோகத்தை போல தான் மிக அழகான ஒரு இடத்தை என்ன செய்வார்? உண்டாக்குவார். அப்போ அதுதான் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டங்கிறது பாருங்கள் ஒரு மிக அழகான இடம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போது ஆதாம் ஏவாளை என்ன செய்கிறார்? வாழும்படியாக அவர்களை அங்கே வைக்கிறார். இப்போது ஆதாமும் ஏவாளும் பாருங்கள் இந்த அருமையான இடத்துல அன்றாடம் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில் அவர்கள் பாருங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை நடுவில் தான் பாருங்கள் இதை கெடுப்பதற்காக இப்போது பாருங்கள் பிசாசு பாருங்கள் சர்ப்பத்தின் வாயிலாக அங்கே என்ன செய்கிறான்? அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறான்? நுழைந்துட்டு இப்போது பாருங்கள் பிசாசு ஏவாள் இடத்தில் என்ன செய்கிறான்? பேச ஆரம்பிக்கிறான். எதற்காக பேச ஆரம்பிக்கிறான்? எப்படியாவது ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்து அதன் மூலம் அவங்க என்ன செய்யணும்? அவங்கள தேவனை விட்டு பிரிக்கணும். அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஏதேன் தோட்டத்தை இழக்கச் செய்யணும். அதுக்கு தான் பாருங்கள் பிசாசு என்ன பண்ணுறான்? பாருங்கள் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைகிறான். அதனால தான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருந்தார். என்ன கட்டளை? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் நாம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருந்தார். ஒன்று, ஏதேன் தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். தேவன் தோட்டத்தை கையில் கொடுத்து விட்டார். இப்போ அவங்க அதை என்ன செய்யணும்? தினந்தோறும் அதை அவங்க பண்படுத்தி அதை இன்னும் என்ன செய்யணும்? அழகுபடுத்தணும். அந்த தோட்டத்தை அவங்க நல்ல முறையில் என்ன செய்யணும்? பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஆண்டவர் அடுத்த பொறுப்பை கொடுக்குறாரு. அதை காக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? அதை அழகான தோட்டத்தை உனக்கு கொடுத்து அதை பண்படுத்துன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, இந்த அருமையான இடத்துல என்னோடு நீ நெருங்கிய உறவில் வாழ்ந்து கொண்டு இந்த அருமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஆதாம், ஆனால் இதை கெடுக்கிறதுக்கு ஒரு எதிராளி என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவன் உள்ளே வராதபடி என்ன காத்துக்கொள், இந்த இடத்த காத்துக்கொள்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுத்துருந்தார். ஆனால் பாருங்க, ஆதாம் ஏவாள் அந்த கட்டளைக்கு சரியாக என்ன செய்யலை? கீழ்ப்படியில். அதன் விளைவா இப்போ பாருங்கள் பிசாசு என்ன செய்கிறான்? இப்போது தோட்டத்துக்குள்ளே வர்றான். வந்துட்டு ஏவாள்கிட்ட என்ன பண்ணுறான்? எப்படியாவது கர்த்தர் அவர்களை பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். நீங்கள் தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே எனது சாவாய் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். இப்போது பிசாசு பாருங்கள் ஏவாள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு? பிசாசுனுடைய ஒரே நோக்கம், ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய வச்சு இவங்க ரெண்டு பேரையும் பாவத்தில் விழ வச்சு இவங்களோட வாழ்க்கையை என்ன செய்யணும்? அழிக்கணும். அதுதான் பிசாசுனுடைய தந்திரமாக என்ன செய்து இருக்குது. அப்போ அதுக்கு தான் என்ன செய்கிறான்? உள்ளே வரான். வந்துட்டு பாருங்கள், ஏவாள் இடத்துல என்ன செய்கிறான்? பேசுகிறான். எதுக்கு பேசுகிறான்? பாருங்கள், பிசாசு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவன் பேசுகிற எல்லா பொய்களையும் பாருங்கள் அதனுடைய நோக்கத்தை ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லலாம். பாருங்கள், அதை புரிந்து கொள்றதுக்கு இப்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு பேசுகிற எல்லா பொய்களினுடைய நோக்கம் என்ன? இப்போ நம்மளை அவன் பேசுகிற பொய்களினுடைய ஒரே நோக்கம் என்ன? நாம் கர்த்தருடைய கற்பனையை மீறி நம்மளை பாவம் செய்ய வைக்கணும். அதுதான் அவனுடைய பிசாசனுடைய ஒரே நோக்கம். அவன் பேசுகிற பொய்களினுடைய எல்லா நோக்கமும் அதுதான். அப்போ இங்கேயும் ஏவாள்கிட்ட என்ன செய்கிறான்? அவன் பொய்களை பேசுகிறான், சில வார்த்தைகளை பேசுகிறான். அந்த
வார்த்தைகளை எப்படி பேசுகிறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், நீங்கள் கர்த்தர் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரே அந்த அந்த கனி, அதை புசித்தா கர்த்தர் சொன்னார் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் இப்போ பிசாசு பாருங்கள், அதுக்கு நேர் எதிர்மறையாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாவதில்லை. அது மட்டும் இல்லை, அவன் பேசுகிற விதத்தை பாருங்கள். நீங்கள் அந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் என்ன செய்வீங்க, ஆயிடுவீங்கன்னு சொல்லி தேவன் அறிவார் அப்படின்னு என்ன செய்கிறான்னு சொல்கிறான். இந்த வார்த்தைகளிலிருந்து பிசாசு பேசுகிற இந்த பொய்யிலிருந்து பாருங்கள், பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு பொய்களை பேசுகிறான். அந்த பொய்களை எப்படி பேசுகிறான்? பாவம் செய்வது தான் ரொம்ப அருமையானது, அழகானது, அதுதான் ரொம்ப இன்பமானது என்பதை போன்ற ஒரு படத்தை ஒரு பக்கம் உண்டாக்கி, அடுத்த பக்கம் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தேவன் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி அதுக்கு தேவன் அப்படி சொன்னதுக்கு காரணம் அவர் பொல்லாத இருதயம் உடையவராக இருக்கார். நீ சில இன்பங்களை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தடை செய்வதற்காக, நீ சில ஆசீர்வாதங்களை அடைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்வதற்காக தான், ஒரு பொல்லாத இருதயத்தோடு கூட தான் அதை செய்ய, இந்த பழத்தை புசிக்க வேண்டாம்னு சொல்கிறாருன்னு சொல்லி, இப்படியாக தேவன் ஒரு பொல்லாதவரை போலவும் அவர் சொன்ன அவர் கற்பனை, இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை கொடுத்ததுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி அவருடைய இருதயம் பொல்லாப்பாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு கற்பனை கொடுத்தாரு. அதனால் நீ தேவன் பேச்சுக்கு என்ன செய்யாத, கேட்காத. நீ பாரு, இந்த பாவம் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார்ல, அது செய்கிறது தான் உனக்கு நல்லது. அந்த பாவம் நீ செஞ்சின்னா பாரு எப்படியெல்லாம் நீ நன்மை அடைவ அப்படின்னு சொல்லி, இப்படியா பாருங்கள், பாவத்தை அழகுபடுத்தி அவன் அழகுபடுத்தவும் தேவனை ஒரு பொல்லாதவர் போல நம்முடைய கண்களில் காண்பிக்கவும் தான் பிசாசு பொய்களை என்ன செய்கிறான், பேசுகிறான். பிசாசு பொய்களை என்ன செய்கிறான், பேசுகிறான். இப்போது இந்த பிசாசின் பொய்களுக்கு நம்முடைய மனதில் இடம் கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, ஒரு கட்டம் வரும்போது பாருங்கள், இப்போது பாருங்கள், அதாவது எப்போ நம்ம பிசாசினுடைய அந்த பொய்களுடைய நோக்கம் என்ன, அது எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்ததாக இருக்குது, பாவத்தை அழகுபடுத்தி அதுதான் நன்மையானது போல் காமிப்பான். அடுத்தது தேவன் இந்த கற்பனையை கொடுத்ததுக்காக ஒரு பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி தேவன் பொல்லாதவரை போல் நமக்கு முன்னாடி காண்பிப்பான் பொய்யை பேசி. எப்போ நம்ம இந்த பொய்யை வாங்கி கொள்கிறோமோ, மனசில் வாங்கி கொள்கிறோமோ, அப்போவுமே என்ன ஆயிடுது, நம்முடைய இருதயத்தில் தேவன் பொல்லாதவர்னு சொல்லி நம்ம நம்பி பாவம் செய்கிறதான் நன்மையானதுன்னு சொல்லி நம்முடைய மனது என்ன செய்யுது, சிந்திக்க ஆரம்பிச்சிடுது பாருங்கள். அதுதான் இங்கே பாருங்கள், ஏவாளோட வாழ்விலே 6வது வசனத்தில் நடக்குது. வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம ஜீவனத்தின் பெருமையை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த அதுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்மந்தம் பாருங்கள். அதை பற்றி தான் இப்போ என்ன செய்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த ஜீவனத்தின் பெருமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், இந்த சம்பவத்தை பேசிக்கொண்டிருக்கோம். அப்போ பாருங்கள், இங்கே ஏவாள் எப்போ பிசாசின் பொய்களை தன் இருதயத்துக்குள்ளே அவள் ஏற்றுக்கொண்டு அதை நம்ப ஆரம்பிக்கிறாளோ, என்ன பொய், பாவம் செய்கிறது தான் நன்மையானது, தேவன் தான் என்னது பொல்லாதவர் அப்படின்னு பிசாசு தன்னோட பொய்களின் மூலம் ஏவாளை என்ன செய்கிறான், நம்ப வச்சிடறான். அந்த பொய்களை அவள் நம்பினவுடன் இப்போ என்ன ஆயிடுது பாருங்கள், ஏவாளுக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனை இப்போ பொல்லாதவர்னு அவள் மனதில் அது பதிஞ்சிட்டோ, இப்போ தேவனோட வார்த்தையை அவள் என்ன செய்கிறான், நிராகரிச்சுட்டு இப்போது தேவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த பாவம் தான் அவளுடைய பார்வைக்கு என்னது அழகாக என்ன செய்யுது, மாறுது. அதனால் பாருங்கள், இங்கே என்ன ஆகுது, இப்போ பாருங்கள், ஸ்திரியானவளுக்கு ஏவாளுக்கு என்ன ஆகுது, அந்த விருட்சம், அந்த தேவன் விளக்கின அந்த விருட்சம், அந்த கனி இப்போ புசிப்புக்கு நல்லதுன்னு என்னது தெரியுது. இதான் என்னது, மாம்சத்தின் இச்சை,
புசிப்புக்கு நல்லது, மாம்சத்தின் இச்சை. அப்போது பாருங்கள், பாவ சோதனையின் படிகளில் இதான் முதல் மாம்சத்தின் இச்சை, முதல்ல அதுக்கு இடம் கொடுக்குறா. அடுத்தது பாருங்கள், அது பார்வைக்கு இன்பமாக இருந்ததா, அது என்னது? கண்களின் இச்சை. அப்போ யோசித்து பாருங்கள், இங்கே ஏவாள் மாம்சத்தின் இச்சை, அடுத்தது கண்களின் இச்சை, இப்போ எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு இப்போ கடைசியாக பாருங்கள், இங்கே தான் ஜீவனத்தின் பெருமை என்ன செய்கிறது வருகிறது. அது எங்கே சொல்லப்பட்டிருக்குது? சொல்கிறா பாருங்கள், புத்தியை தெளிவிக்கிறதற்கு அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று அவள் என்ன செய்கிறாள்? கண்டாள்னு போட்டிருக்கு. கடைசியில் பாருங்கள், இப்போ மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்குறா, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்குறா. இப்போ கடைசியாக என்ன ஆகுது? இப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை அவளுக்குள்ளே எழும்புகிறது. என்ன எழும்புகிறது? இந்த கனியை சாப்பிட்டா அது என் புத்தியை என்ன செய்யும்? தெளிவிக்கும். நானும் நன்மை தீமையை அறிந்து கொள்வேன். அப்போ நன்மை தீமை அறியும்படி இது எனக்கு செய்யும்னு சொல்லி அவள் பிசாசு சொன்ன பொய்யை இப்போ முழுமையாக என்ன செய்தறா? ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஏற்றுக்கொண்ட உடனே இப்போ என்ன ஆயிடுது? இந்த கட்டத்தில் தான் பாருங்க, எப்போ அவள் அந்த ஜீவனத்தின் பெருமையாகிய புத்தியை தெளிவிக்கிறதுக்கு அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் எப்போ கண்டாலோ அடுத்தபடி என்னது? அவள் அந்த கனியை பறித்து புசித்து விடுகிறாள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஜீவனத்தின் பெருமை அப்படிங்கிற பாவம் அது என்ன பாவம்? இதுதான் நம்ம அந்த பாவ செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மனதில் எழும்புகிற அந்த பாவ சோதனையின் உச்சக்கட்டம் இதான் பாருங்கள். முதல்ல மாம்சத்தின் இச்சை வருகிறது, அடுத்தது கண்களின் இச்சை வருகிறது. எப்போ நம்ம துணிகரமாக தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா, எப்போ அதை நான் செய்வேன்னு சொல்லி எப்போ நம்ம இருதயத்தில் கடினப்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யணும்னு எப்போ அந்த முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறோம், எப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை உள்ள இறுதியாக எழும்புகிறதோ, இது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஏவாள் கண்டு அந்த ஜீவனத்தின் பெருமைக்கு எப்போ இடம் கொடுத்தாலோ அடுத்தது அவள் என்ன செய்து விட்டாள்? அந்த தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாவ செயலை என்ன செய்து விடுகிறாள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஜீவனத்தின் பெருமை அப்படிங்கிற இந்த பாவ சோதனை அப்போ இதிலேருந்து விளங்குது. இது என்ன பாவ சோதனை பாருங்கள், இதுதான் பாவ சோதனையின், அதாவது ஒரு மனிதன் பாவ செயலை செய்வதற்கு முன்பாக அவனை கடைசியாக அந்த தேவன் விலக்கினதை நான் செய்தே தீர்வேன் என்று சொல்லி அதை செய்யும்படியாக ஒரு மனிதனுக்குள்ளே பாருங்கள் முடிவில் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான் பார்த்தீங்களா? அது எந்த இடத்துல எப்போ இந்த ஜீவனத்தின் பெருமை எழும்புகிறதோ அப்போந்தான் அவன் முடிவு பண்ணிடுறான். நான் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்வேன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு துணிகரம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு துணிகரம் என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. அது வந்தவுடனே அவன் இருதயம் கடினப்பட்டு அவன் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? பாவம் செய்து விடுகிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பெருமை தான் மனுஷன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக வருகிற கடைசி, அதாவது பாவ சோதனை படிகளில் கடைசி படி தான் பாருங்கள். எப்போ பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வருதோ அடுத்தது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அந்த மனுஷன் என்ன செய்வான்? ஏவாளை போல விழப்போறான்னு அர்த்தம். பாருங்க, இது உறுதிப்படுத்துகிற வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்போ பாருங்கள், இது என்ன பாவம்? இந்த ஜீவனத்தின் பெருமை அப்படின்னா இது என்ன பாவம் பாருங்கள். இது நம்முடைய, அதனால தான் ஜீவனத்தின் பெருமைன்னு போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையே அழிவுக்குள்ளே தள்ளுகிற ஒரு பாவம் தான் இந்த பெருமை என்னும் பாவம். பாருங்கள், இது எப்படி நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறது?
நம்முடைய விடுதலுக்கு முன்னாடி வர்ற அந்த பாவ சோதனையின் உச்சகட்ட படி என்னது? இந்த பெருமை தான். முதல்ல கண்களின் இச்சை, முதல்ல மாம்சத்தின் இச்சை வருகிறது. அடுத்தது அது வளர்ந்து கண்களின் இச்சையாக மாறுகிறது. முடிவிலே அந்த பாவ சோதனை பாருங்கள் உச்சகட்டத்துக்கு எந்த இடத்துக்கு வருகிறது? எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பெருமை வருகிறதோ பாருங்கள், அந்த பெருமை வந்துருச்சுன்னா அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த மனுஷனோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? அவன் விழப்போகிறான். அடுத்தது அவன் என்னது? அழிவுக்குள்ளாக போகிறான் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா பாருங்கள், அழிவுக்கு முன்னாடி விழுதலுக்கு முன்னாடி வர்ற அந்த பாவம் தான் என்னது? இந்த பெருமை. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதனால தான் பாருங்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு. பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பொறுமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஏற்று நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்போது இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதனால தான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணாத, பெருமைக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத, மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்காத, அகந்தைக்கு இடம் கொடுக்காத, அதுக்கு பதிலாக என்ன பண்ணு? தாழ்மைக்கு இடம் கொடு. தாழ்மைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு. பெருமைக்கு இடம் கொடுக்காத, அதுக்கு பதிலாக என்ன செய்? தாழ்மைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு. ஏன்? நீ பெருமைக்கு இடம் கொடுத்துட்டீன்னா எப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பாருங்கள், ஏவாள் உடைய அந்த சம்பவத்திலேருந்து பார்த்தோம். எப்போ ஒரு ஏவாள் அந்த கனி புசிக்கிறதற்கு அதை புசிக்கும்போது அது என்னுடைய புத்தியை தெளிவிக்கிறதா இருக்குதுன்னு எப்போ அவள் அதை கண்டாலோ, எப்போ அந்த மன மேட்டிமை அவளுக்குள்ளே வந்ததோ, தேவன் அதை சொல்லியிருக்கிறார் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செஞ்சால் தனக்கு நன்மை வரும்னு அவள் எப்போ அப்படிப்பட்ட சிந்தைக்கு இடம் கொடுக்குறாளோ பாருங்கள், அதான் மனமேட்டிமைன்னு சொல்கிறது. மனமேட்டிமைனா என்னது? தேவன் அதை புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, ஆனால் ஏவாளுடைய மனதில் என்ன சிந்தை வருது? அது புசித்தா அது என் புத்தியை தெளிவிக்குது, அது எனக்கு நன்மையை கொண்டு வருதுன்னு சொல்லி அவள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவள் என்ன செய்கிறா? சிந்திக்கிறாள். இதை தான் பெருமை என்று என்ன செய்ய சொல்லுகிறோம். இதை தான் மன மேட்டிமைன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். எப்போ அதுக்கு இடம் கொடுத்தாலோ பாருங்கள், அவள் அதுக்கு அடுத்தது அவ்வளோதான், பழத்தை பறித்து புசிச்சிட்டா. அவள் வாழ்க்கை அழிந்து போனது, விழுந்து போனாள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்போ தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை எப்போ நம்ம இருதயத்தில் இல்லை, அது செய்கிறது தான் பிசாசின் பொய்களை நம்பி எப்போ அதை செய்கிறது தான் எனக்கு நன்மையானதுன்னு சொல்லி நான் எப்போ இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான அந்த மனமெட்டிமையான சிந்தைக்கு இடம் கொடுக்குறனோ அப்போவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அடுத்தது நீங்கள் விழுந்து என்ன செய்வீங்க? அழிந்து போயிடுவீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பெருமையின் சிந்தைக்கு இடம் கொடுக்காத, உன் வாழ்க்கையில் தாழ்மைக்கு இடம் கொடு. தாழ்மை என்றால் என்ன? பிசாசின் பொய்யை நிராகரிச்சுட்டு, இல்லை பிசாசே நீ சொல்கிறது தான் பொய்யே, தேவன் சொல்கிறது தான் கரெக்டு, தேவன் அதை புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அதை புசித்தா சாவேன்னு சொல்லியிருக்காரு, அப்போ அதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி எப்போ தேவனுடைய அந்த வார்த்தையின்படி நம்ம சிந்திக்கிறோமோ அப்போது தாழ்மைக்கு இடம் கொடுக்குறோம். அப்போது தாழ்மைக்கு இடம் கொடுக்கும்போது பாருங்கள், தேவனுடைய கிருபை நம்மை நிரப்புகிறது. அதன் மூலம் நம்ம வாழ்க்கை அழிந்து விடாதபடி, நாம் விழுந்து விடாதபடி அது நம்ம என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். ஆதலால் இந்த நாளில் ஜீவனத்தின் பெருமை என்றால் என்னன்னு பார்த்தோம். ஜீவனத்தின் பெருமைனா என்னது? நம்ம அந்த தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அந்த பாவ செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே எழும்புதே அந்த மனமேட்டிமை, அந்த பெருமையின் சிந்தை, அதுதான் என்னது? ஜீவனத்தின் பெருமை. அது வந்துருச்சுன்னா அடுத்தது என்னது? நம்ம விழுந்து போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெருமைக்கு இடம் கொடுக்காத,
அது விழுதலுக்கு முன்னாக வர்றது. அதனால் அது எப்போ வருதுன்னு தெரியுதோ உடனே அதை என்ன செய்ய எதிர்த்து நின்று அப்படி செய்யும்போது அதை எதிர்த்து நின்று தாழ்மைக்கு இடம் கொடு. தாழ்மைக்கு இடம் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையிலே நீ விழுந்து அழிந்து விடாதபடி அது உன்னை காத்து கொள்ளும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோப்பா. இந்த நாளிலே கேட்ட அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவனத்தின் பெருமை என்றால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. பிசாசு எங்களுடைய இருதயத்தில் பாவம் செய்கிறதான் நன்மையானது, தேவன் பொல்லாதவர், அவர் இந்த கற்பனை கொடுத்ததுக்கா பொல்லாதவர்னு சொல்லி எங்கள் உள்ளத்தில் அவன் எப்படி பேசி எங்களுக்குள்ளே எப்படி அவன் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்யும்படிக்கு எங்களுக்குள்ளே ஒரு மனமேட்டிமையான சிந்தை கொள்ள, ஒரு பெருமையின் சிந்தை கொள்ள பிசாசு எப்படி எங்கள் இருதயத்தில் கிரியை செய்கிறான்னு பார்த்தோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொண்டு இப்படி தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அதை செய்யும்படியாக அவர்கள் மனதிலே சிந்திக்கும் போது நான் இப்பொழுது பெருமை கொள்ளுகிறேன். இந்த பெருமைக்கு இடம் கொடுத்துட்டேன்னா என் வாழ்க்கை நான் அடுத்தது விழுந்து அழிந்து போய்விடுவேன் என்பதை அவர்கள் பரிசுத்த ஆவியினால் உணர்ந்து உடனே அவர்கள் அந்த பெருமையின் எண்ணம் எப்போ வருதுன்னு உணர்றாங்களோ அப்போவே அவங்க தேவ சமூகத்திலே உடனே அவர்கள் ஆண்டவரை தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரே தேவனுடைய அந்த மனத்தாழ்மையின் சிந்தைக்கு தேவன் சொன்னதான் ரைட், தேவன் வேண்டாம்னு சொன்னால் அது வேண்டாம் தான் என்று சொல்லி தேவனுடைய அந்த கட்டளையின் சிந்தைக்கு இடம் கொடுத்து மனத்தாழ்மைக்கு இடம் கொடுத்து இப்படியாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே விழுந்து தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலம் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனத்தின் பெருமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.